அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே திருக்கதவம் திறத்தல் என்பது ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல்லிலே சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். பாடல் எண் 2. மணிக்கதவம் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் கண்டிடச் செய்யாயோ தணிக்கறியா காதல் மிக பெருகுகின்ற தரசே தாங்க முடி யாதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலையா தியல் பணிக்க வல்ல சிவமே சித்தசிகா மணியின் திருநடன யகனே சித்தசிகா மணியின் திருநடன யகனே. விளக்கம். இச்செய்யுளின் முடிந்த கருத்தும் முன்னதையே குறிப்பதாகும். ஆனால் இதில் சொல்நயமும் அற்புத அலங்கார வாசக அமைதியும் உயர் பொருட்செறிவும் கண்டு கண்டு ஓதி ஓதி பயன் கொள்ள தக்கனமாய் அமைந்துள்ளதை ஆய்ந்து தெளிந்து கொள்ளவே சற்று விரிவுரை செய்யப்படுகின்றது. இதில் நம் அருட்பெருஞ்சோதி நடனபதியைத்தான் சிவம் ஆக எல்லா கலைகளையும் தன்னில் அருகி ஒடுங்கி கிடக்கச் செய்தும் காலகாலத்தை எக்கலையும் வெளிப்படுத்தி பக்குவான் மாக்களின் சிக்கலையெல்லாம் அறுத்தொழிந்து அருள்பாலிக்கும் ஆண்டவர் ஆகவும் குறிப்பிடுகின்றார் நம் வல்லபிரான். இதில் வந்துள்ள வேண்டுகையும் முன்போன்றதே எனலாம். வண்ணமும் பனப்பும் வேறானாலும் சுட்டும் பொருள் வேறாவதில்லை. மணிக்கதவும் திறக்க வேண்டப்படுகின்றது முதற்கண். இது மனோன்மணியுளிர் முதற்கண்ணை திறக்கப் பெறுதலே யாம். தயாகுருவின் அருளாலேதான் இக்கண் திறக்கப்படுவது. அந்த குருவும் உள்வளர் அருட்பெருஞ்சோதியே ஆகும். இதுவே எவர்க்கும் எக்காலத்தும் சொந்த குருவாம். இந்த மணிக்கதவம் திறக்க பெற்றுக்கொண்டால் உள்வொளிக்கும் நமக்கும் இடையில் இல்லாதே இருக்கும் மாயா மறைப்புத்திரைகள் யாவும் ஒழியும். அப்போது உள்ளோங்கு அருட்பெரும் ஜோதியின் மாற்றறியா பொன்னொழி காட்சியால் மாட்சி பெறுவோம். என்ன மாட்சி என்றால் தனிப்பெரும் கடவுளின் பெருமை எந்த விதத்திலும் அறியக்கூடாததாய் உள்ளதை அதோடு கலந்து நின்று அனுபவிப்பதால் மட்டும் உணரக்கூடிய பேரனுபவ பெரும்போகமாய் இருக்கின்றதாம். அனுபவத்தை இப்போதே எனக்கு அருள்வாயாக. ஏனெனில் இது சமயம் அந்த பேரின்ப பேராசையாம் தெய்வ காதல் என்னில் பெருகி பொங்கி எழுகின்றது. இதனை என்னால் அடக்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. ஆகவே எனக்கு இப்பவே கருணை வாலி, தயவு செய். அப்படி செய்ய
தனித்தலைமை பெரும்பதியாகிய உன் ஒருவனால் மட்டும்தான் முடியும் என்பதை நின் தனிப்பெரும் தயவே உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி நின் தனிப்பெரும் கருணையால் பெற வல்ல எந்த ஒரு சித்திப்பேராம் கலா வல்லப சித்தி வாழ்வும் நான் விழைகிறேன் இல்லை. இப்படித்தான் நாமும் அக ஞான சபைக்கண் ஊற்று அருட்பேரின்பப் பேறு பெற்று வாழ வேண்டும் என்பதே திருவுள்ளமாம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.